வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ் சிலபஸ் டிஸ்கிரிப்ஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்மளோட இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு 10 யூனிட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த 10 யூனிட்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்கான சிலபஸ் டிஸ்கிரிப்ஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ யூனிட் 1 பேர் என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1400 to 1600. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1400 to 1600 இஸ் கன்சிடர்ட் as யூனிட் 1. யூனிட் 1க்கு இதான் நமக்கு டாபிக். முதல்ல ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் திஸ் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1400 to 1600 நம்ம மூணாக பிரிக்கலாம். இட் இஸ் கால்டு த ஏர்லி இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏர்லி இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு நம்ம இந்த டைமை சொல்லுவோம். அதை நம்ம யூஸ்வலாக 3 செக்ரிகேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எப்படி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் இங்கிலீஷ் பீரியட் அண்ட் ரெனசான்ஸ் இங்கிலீஷ் பீரியட் அண்ட் ஏர்லி எலிசபெதன் எரா அப்படின்னுட்டு நம்ம 3 இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பீரியடில் ஃபஸ்ட்டு மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த ஏஜ் இருக்கும், எந்த டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1066 கிட்டத்தட்ட 1500 வரைக்குமே நமக்கு மிடில் இங்கிலீஷ் பீரியட்கான டைம். அண்ட் ரெனசான்ஸ் பீரியட் இஸ் ஃப்ரம் 1500 to 1660 and above this, which means 1600 நமக்கு it will be called as early Elizabethan era and it will be followed with the Elizabethan era அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம இந்த ஏஜை 3 பிரிக்கலாம். ஸோ இதில் நமக்கு நிறைய ரைட்டர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப 4 fathers ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். ஷேக்ஸ்பியரே வந்து இந்த பீரியடில் இருக்க ரைட்டர்ஸை தான் ஃபாலோ பண்ணி நமக்கு எழுதுனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் ஜென்ரல் ரைட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ் இன்க்ளூட்ஸ் கிறிஸ்டோஃபர் மார்லோ, தாமஸ் கிட், பென் ஜான்சன், ஸ்பென்சர், தாம் அண்ட் ஃபிலிப் சிட்னி, இந்த மாதிரி சார்ஸ், இந்த மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் நமக்கு இந்த பீரியடில் தான் இருந்தாங்க. ஸோ இவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்களோட தீம்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓரியன்டட் அபவுட் த லிவிங் age of Christianity. Okay, how Christianity is practiced and how they followed Christianity and the rule of kings and queens, அந்த மாதிரி விஷயங்களை தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த ரைட்டர்ஸ் ஆஃப் தீஸ் ஏஜ் ஆர் mostly focused on these things. ஓகேங்களா? So this can be the brief introduction about this age அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? And now we can move on for the syllabus. And move on for the syllabus, we can go for unit 1. Unit 1 syllabus, we have 3 subdivisions. Okay, poetry, prose and drama அப்படின்னு நமக்கு 3 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. சிலபஸ் ஃபார் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 1400 to 1600 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் மொத்தம் 3 செக்ஷன்ஸ் இருக்குது. poetry, ப்ரோஸ் அண்ட் ட்ராமா. ஓகே, ஸோ அதில் பொயட்ரியில் 3 சப்டிவிஷன்ஸு, 3 ரைட்டர்ஸ் அண்ட் தேர் ஒர்க்ஸ், அண்ட் ப்ரோஸில் 3 ரைட்டர்ஸ் அண்ட் தேர் ஒர்க், அண்ட் ட்ராமாவில் 3 ரைட்டர்ஸ் அண்ட் தேர் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரீட் வாட் ஆர் ஆல் த டாபிக்ஸ். அதுக்கப்புறமே நம்ம ஒன்றா ப்ரீஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். பொயட்ரியில் ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி சாசர்ஸ் Prologue to the Canterbury Tales, and number 2 is the Book of the Duchess, that chapter only. And second writer is Edmund Spenser, அவருடைய Prothalamion and Epithalamion. Number 3 is Sir Thomas Yat and அவருடைய work Remembrance. These are all the poetry. And proseல number 1 Bacon, Francis Bacon, and his works are major essays. And from the essays we have of truth, of friendship, of studies, of adversity, of revenge and of ambition. And the second writer of this section is Philip Sidney, and his work prescribed here is An Apology for Poetry. And the third topic here in prose is the Bible. And Bible only one chapter, the book of Job is prescribed here. Okay, and the next
subdivision is drama, and in drama we have 3 writers. Christopher Marlowe. Christopher Marlowe's work is Dr. Faustus, and next one is Thomas Kyd. Thomas Kyd's The Spanish Tragedy, and the last drama is Ben Jonson's Every Man in His Humor. These are all the topics we are going to deal in this unit. Okay, and first we have poetry here, and from the beginning வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா number 1 is Geoffrey Chaucer. We are all well known about this writer and his writing. Okay, சாசருடைய இந்த ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் கூட பார்க்க முடியாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ கேண்டபரி டேல்ஸோடைய கொஷின் ஒன்றாவது இல்லாமல் நம்மளால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் கூட பார்க்க முடியாது. ஸோ தட் மச் ஃபேமஸ் திஸ் ஒர்க் இஸ். அண்ட் இந்த போயம் பற்றி இல்லை சாசர் பற்றி சொல்லணுன்னா ஹீஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம சாசரை சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ தட் மச் ஹீ கான்ட்ரிபியூட்டட் ஃபார் லிட்ரேச்சர். He contributed mainly for his writing for poetry. அப்படி ஒரு லென்த்தி poetry, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எப்பிக் poetry மாதிரி ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு உருவாக்கி கொடுத்தது, இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு காட்டினது. ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ், இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு கொண்டு வந்து கொடுத்தது நம்மளுடைய சாசர் தான் இல்லைங்களா. ஸோ அவருடைய மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் Prologue to the Canterbury Tales is prescribed here now. And what this poem is going to deal, it contains more than 1,000 lines. Okay, we'll detailedly see later. First, Canterbury Tales is going to be, அது என்ன அப்படின்னு நம்ம சின்னதாக சொல்லணும்னா, இது வந்து ஒரு 29 to 30 pilgrimsனுடைய travel. Okay, the pilgrims are going to travel இந்த டபாடின் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவங்கள வந்து கேண்டபரிங்கிற இடத்த நோக்கி போக போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அங்கே சாசர் ஹிம்செல்ஃப் இஸ் அ நரேட்டர் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ பில்கிரிம். அண்ட் அவங்க போகிற அந்த இடத்துல தே வாண்ட் டு கில் த போர்டம், அதாவது அந்த ட்ராவல் வந்து போர்டம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க ஸ்டோரிஸ் சொல்லிக்கிட்டே வராங்க, டேல்ஸ் சொல்லி ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ அந்த காம்படிஷனில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேல்ஸ் சொல்கிறாங்க, ஒவ்வொரு பில்கிரிம்ஸும் ஒரு டேல்ஸ் சொல்கிறாங்க டில் தே ரீச் த கேண்டபரி. ஓகேங்களா. ஸோ அந்த டேல்ஸை தான் நம்ம கேண்டபரி டேல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். அதில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நமக்கு இருப்பாங்க. நைட்டு, ஒய்ஃப் ஆஃப் பாத்து, மில்லரு, அந்த மாதிரி 29 பில்கிரிம்ஸ் பார்ப்போம். அண்ட் இங்கே பர்டிகுலர்லி ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸுங்கிறத நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிஃபோர் ரைட்டிங் த கேண்டபரி டேல்ஸ் சாசர் ஹாஸ் கிவன் a short introduction about this book and what it is dealing with அப்படின்னு கேட்டிங்கன்னா, how the particular pilgrims are dressed, how they are speaking, how their appearance is அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸ் அப்படிங்கிற டாபிக். சரிங்களா. ஸோ நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு கேரக்டரையும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. அண்ட் we can go for the next topic. This is about the Book of Duchess. This is also written by Geoffrey Chaucer. ஸோ சாசர்னுடைய ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு இதை ஃபஸ்ட் போயம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். த புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போயம் ரிட்டன் பை சாசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த புக்கை இட் இஸ் நேம்ட் இன் சம் அதர் நேம். என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் ஆஃப் சாசர் அப்படின்னும் நம்ம இதை சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரீம் ஆஃப் சாசர் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டெத் ஆஃப் பிளான்ச்சே அப்படின்னும் இந்த போயமை நம்ம சொல்கிறோம். புக் ஆஃப் டச்சஸ்ங்கிறதுக்கு we are also having two other names as Dream of Chaucer and Death of Blanche. ஓகேங்களா. ஸோ திஸ் போயம் is dealing with what அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this poem is going to deal with the death of a duchess. ஓகேங்களா. ஸோ ஒரு டச்சஸ் இருக்காங்க. ஓகே, டச்சஸ் ஆஃப் லான்செஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த லேடியினுடைய டெத்தை லேமெண்ட் பண்ணி it can be, this poem belongs to the sector called elegy அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ எலிஜிங்கிற செக்ஷனில் இருக்கிற இந்த poem is dealing with the death of
பிளான்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த லேடி இறந்துட்டாங்க. அவங்களுடைய டெத்து எவ்வளோ இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத சாசர் இந்த போயமில் ரொம்ப பேத்தட்டிக்கலாக சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் அன் எலிஜி. ஓகே, அந்த நெக்ஸ்ட் topic is Edmund Spenser's Prothalamion and Epithalamion. This is also a well-known topic, as we all know. Edmund Spenser. Coming to Edmund Spenser, Spenser is a well-known writer of all us. ஓகேங்களா? ஸ்பென்சரை பார்த்தீங்கன்னா he is very much famous for his queenly writing. He is completely oriented with the kings and queens, how they are living, what is their life அப்படிங்கிறத பற்றி அதிகமாக எழுதுகிறவர் எட்மண்ட் ஸ்பென்சர். he differs from Chaucer. எப்படின்னா அவர் வந்து நார்மல் பீப்புள் அதிகமாக கன்சிடர் பண்ணி எழுதுவார். பட் ஸ்பென்சர் வந்து எப்பயுமே பெரிய பெரிய குயின் அவங்கள பற்றி எழுதுவாங்க. அதுக்கு நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேரி குயின் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அவருடைய ஃபேரி குயின் மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி அந்த ரிச் பீப்புள் ஓரியன்டாக கொஞ்சம் ஸ்பென்சர் கான்சன்ட்ரேட் பண்ணுவார்னு சொல்லலாம். அண்ட் கமிங் டு திஸ் பர்டிகுலர் டாபிக் Prothalamion and Epithalamion அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ குவைட் லென்த்தி போயம் அண்ட் இட் இஸ் அ ode that too. ஓடுனா என்ன ஓடு அப்படின்னா, இட் இஸ் அ வெட்டிங் ஓட். இது எப்படி எலிஜின்னு சொன்னமோ அந்த மாதிரி திஸ் இஸ் அன் ode. ஓகேங்களா? ஸோ வெட்டிங் ஓடு. தீஸ் டூ போயம்ஸ் ஆர் கோயிங் டு டீல் வித் அன் வெட்டிங் ஓடு. அந்த வெட்டிங் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்வின் சிஸ்டர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ட்வின் சிஸ்டர்ஸ் லேடி கேத்ரின் அண்ட் லேடி எலிசபெத் அப்படிங்கிற 2 ட்வின் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய மேரேஜ் பற்றி, அவங்களுடைய வெட்டிங்கை பற்றி பேசுகிறது தான் இந்த Prothalamion and Epithalamion அப்படிங்கிறது. ஹவு த மேரேஜ் இஸ் அரேஞ்சுடு. அதில் பர்டிகுலர்லி Prothalamion இஸ் going to speak about the pre-wedding, which we can simply call as the engagement அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ பிஃபோர் த வெட்டிங், ப்ரீ-வெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பற்றி பேசுகிறது Prothalamion. அண்ட் நெக்ஸ்ட் Epithalamion is completely dealing with the marriage itself, how the girls are getting ready, how the brides and bridegrooms are decorated, how the whole city, even the whole London city is decorated, how the whole people are celebrating the marriage. Thames River, each and every stanza we can have the reference of Thames River, which is very much celebrated in this poem அப்படின்னு சொல்லலாம். ஸோ how everything is celebrated here, the particular marriage of the twin sisters எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த போயமில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ எட்மண்ட் ஸ்பென்சர்னுடைய Prothalamion and Epithalamion. And the third poem is Sir Thomas Yard's Remembrance. ஓகேங்களா? ஸோ Remembrance, before this writer, regarding the writer பார்த்தீங்கன்னா Sir Thomas Yard. நமக்கு இந்த பேர் கேட்டாவே இன்னொரு பேர் சேர்ந்து ஞாபகம் வரும், யாட்டன் சர்ரே. ஸோ யாட்டும் சர்ரேவும் யார் அப்படின்னு நமக்கு நல்லா டக்குன்னு ஞாபகம் வரணும்னா, they are the people who introduced sonnet to us. Sonnet is a very short 14-lined poem which is a very new genre to English literature for that particular age. இது வரைக்கும் நமக்கு வந்து பெரிய பெரிய போயம்ஸ், எப்பிக் மாதிரி லென்த்தி போயம்ஸை தான் இந்த பீரியடில் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போது பெட்ராக்கியன் அண்ட் அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலியன் ரைட்டர்ஸ் கிட்டே இருந்து யாட்டும் சர்ரேவும் தான் நமக்கு இந்த சானட் மாதிரியான சின்ன போயம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் ஆல்சோ அ நியூ வே ஆஃப் ரைட்டிங் போய்ட்ரி அப்படிங்கிறத கொண்டு வந்தது யாட்டும் சர்ரேவும் தான். ஸோ அப்படிப்பட்ட ரைட்டர்னுடைய ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் அ வெரி good poem, and it is also a very small poem comparing to the பிஃபோர் போயம்ஸ். ஓகேங்களா? இந்த 3 போயமோட இந்த போயம் வந்து குட்டியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ரைட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேங்களா? அண்ட் வாட் திஸ் போயம் இஸ் டீலிங் வித் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பி அ மெட்டஃபரிக்கல் போயம். ஓகேங்களா? ஸோ வாட் தட் மெட்டஃபரிக்கல் போயம் இஸ் கோயிங் டு டீல் வித் அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் போயம் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லலாம். இந்த போயமை இன்னொரு மாதிரியும் நம்ம கூப்பிடலாம். எப்படி? தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ ஹூ ஃப்ளீ, அந்த டாப்பிக்லேயே நமக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிய வந்துடும். ரிமெம்பரன்ஸ், வாட் ஹீ இஸ் ரிமெம்பரிங், அண்ட் ஹூ ஃப்ளீ ஃப்ரம் மீ ஹிம் அப்படின்னா, திஸ் இஸ் அ பயோகிராஃபிக்கல் போயம் அப்படின்னு சொல்லலாம். யாட்டினுடைய பயோகிராஃபிக்கல் போயம் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஏன்னா ஷீ ஹேட் அ லவ் அஃபேர், ஒரு லவ் ஃபெயிலியர் போயம் அப்படின்னு நம்ம இதை கூட சொல்லலாம். ஹி ஹேட் அன் அஃபேர் வித் அ லேடி கால்டு ஆனி பாயில், அண்ட் அவங்க 2 பேத்துக்குமான அந்த அஃபேரில் ஒரு ஃபெயிலியர்.
ஓகேங்களா. ஸோ அவங்க பிரிஞ்சதுனால அவருக்கு அந்த லேடியினுடைய ரிமெம்பரன்ஸ் வருது. தட் இஸ் கால்ட் அஸ் ரிமெம்பரன்ஸ். ஹவு ஹீ லாஸ்ட் ஹிஸ் லவ் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சின்ன போயம் ரிமெம்பரன்ஸ். தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படிங்கிறது தட் லேடி இஸ் கெட்டிங் அவே ஃப்ரம் ஹிம். அதை தான் இந்த போயமில் அவர் சொல்கிறார். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 3 poems த ரைட்டர் இஸ் டீலிங் ஹியர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ப்ரோஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் வி ஹாவ் ஹியர் இஸ் ப்ரோஸ். அண்ட் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இஸ் பேக்கன். ரைட்டர், ஃபஸ்ட் ரைட்டர் யாருன்னு பார்த்தோன்னா பேக்கன். பேக்கன் இஸ் ஃப்ரான்சிஸ் பேக்கன். பேக்கன் பற்றி சொல்லணுன்னா he is a very famous English writer, particularly prose writer of this age. in the early English period நுடைய ஃபேமஸான ஒரு ப்ரோஸ் ரைட்டர். அண்ட் அவரை எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து he can be compared to our நம்மளுடைய திருக்குறளில், அதாவது திருவள்ளுவர் எப்படி அவர் டீல் பண்ணாத டாபிக்ஸே நமக்கு இல்லை. எல்லா விஷயத்தையும் அவருடைய ரைட்டிங்கில் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் பேக்கனுடைய எஸ்ஸேஸ். எல்லா டாபிக்ஸ், எல்லா விஷயத்தையுமே பேக்கன் வந்து அவருடைய எஸ்ஸேஸில் நமக்கு ஒன்றொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி படிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம we can have a clear idea while reading Bacon's essay. How to live, how to read, how to drive, அந்த மாதிரி விஷயம், how to eat even அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு that point நமக்கு சிலபஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க டாபிக்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இஸ் essays ஆஃப் ட்ரூத். ஆஃப் ட்ரூத் பார்த்தோன்னா இட் இஸ் கோயிங் டு டீல் வித் வாட் ட்ரூத் இஸ். ஒருத்தவங்க எப்படி உண்மை பேசணும், மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் எப்படி உண்மை பேசணும், வாட் லை இஸ். லைனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எங்கே லை பண்ணலாம், எங்கே ட்ரூத் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான ஒரு ஐடியா கொடுப்பாரு பேக்கன் இன் திஸ்ல நமக்கு. And the next thing is of friendship. Friendship is also a very good topic where we can have how a friendship should be maintained and should not be maintained அப்படிங்கிறத கூட நமக்கு தெரிஞ்சிடும். And coming to the next topic, it is of studies. Of studies is a very good topic where we can have how a book should be read. ஓகேங்களா. ஒரு புக்கை நம்ம எப்படி படிக்கணும், அது வந்து ஒரு மெடிக்கல் புக்கு, இல்லை ஒரு ஸ்டோரி புக்கு, இல்லை ஒரு லிட்ரரி புக்கு, இல்லை ஒரு டிக்ஷனரி அப்படின்னா கூட அதை எப்படி நம்ம படிக்கணும், ஹவு அ புக் ஷுட் பி ரெட் அண்ட் ஹவு தட் ஷுட் பி அண்டர்ஸ்டூட் பை த ரீடர் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக இதில் நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அட்வர்சிட்டி. அட்வர்சிட்டி இஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் லேர்னிங் ஹவு டு லிவ். ஓகேங்களா. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஃப் ரிவெஞ்ச். ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ஆஃப் ரிவெஞ்சுக்கும் வி ஹவ் மெனி ரிலேஷன்ஷிப். அதை ரெண்டையும் நம்ம கோரிலேட் பண்ணி படிக்கலாம் while describing the topics. அது அப்படி படிக்கும்போது நமக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக ஞாபகமும் வச்சுக்கலாம். ஸோ ரிவெஞ்ச் எப்படி எடுக்கணும், யார் ரிவெஞ்ச் எடுக்கணும், எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லலாம். அண்ட் த லாஸ்ட் டாபிக் இஸ் அஃப்கோர்ஸ் ஆஃப் ஆம்பிஷன். எவ்ரி மேன் எப்படி ஆம்பிஷியஸாக இருக்கணும் அண்ட் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கெட்ட ஆம்பிஷன்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், we are going to deal with Sir Philip Sidney's An Apology for Poetry. An Apology for Poetry is going to be it is a critical work அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரிட்டிக் தான். ஃபிலிப் சிட்னினாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ் a very good critic அப்படின்னு சொல்லலாம். And what this topic is going to deal about பார்த்தீங்கன்னா, on that particular age many of the writers were அஃபெண்டிங் போய்ட்ரிங்கிறது வந்து ஒரு டாப்பிக்கே கிடையாது, போய்ட்ரி இங்கே படிக்கிறதே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நிறைய பேர் வந்து அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க போய்ட்ரியை. அப்போ தான் ஃபிலிப் சிட்னி வந்து வராரு, இல்லைப்பா போய்ட்ரி இஸ் ஆல்சோ a very good genre to read. Poetry, அவர் வந்து poetry டிஃபெண்ட் பண்ணி how poetry is important and how poetry should be read and how it is giving lively importance அப்படிங்கிறத வந்து in this particular critical prose topic Sidney is going to டிஃபெண்ட் போய்ட்ரி. ஸ்டீஃபன் காசன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் கிரிட்டிக் வந்துட்டு நிறைய பழைய காலத்து ரைட்டர்ஸுனுடைய போய்ட்ரியெல்லாம் போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். அந்த கிரிட்டிசிசம்க்கெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே வருவார். பை சப்போர்ட்டிங் போய்ட்ரி ஆர் டிஃபெண்டிங் போய்ட்ரி இஸ் ஆல்சோ அ குட் ஜானர் அப்படிங்கிறது தான் இந்த
டாபிக். சரிங்களா? அடுத்தது த பைபிள். அண்ட் பைபிள், ஆஸ் வி ஆல் நோ, பைபிள் இஸ் அ வெரி குட் டாபிக் அண்ட் வெரி பிக் புக். அண்ட் ஆன் தட் புக் நமக்கு இங்கே இருக்கிறது வந்து த புக் ஆஃப் ஜோப். ஓகேங்களா? ஸோ புக் ஆஃப் ஜோப்ங்கிற பர்டிகுலர் சாப்டரை மட்டும் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ புக் ஆஃப் ஜோபில் நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு, இது வந்து ஒரு மித்தலாஜிக்கல் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? கம்ப்ளீட்லி ஒரு மித்தலாஜிக்கல் ஒர்க். இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ட்ராமா மாதிரி போகும். ஓகேங்களா? ஸோ பொய்டிக் ட்ராமா அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா, ஜோப் இஸ் அ மெயின் கேரக்டர். அண்ட் அவருக்கு வந்து காடுங்கிறவர் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துருப்பாரு. அந்த கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் சோதிக்கிறதுக்காக, டு டெஸ்ட் ஜோப் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அது ஒவ்வொன்றையும் சேட்டன் அனுப்பி அவர்கிட்டேருந்து பறிச்சுக்கிட்டே வருவார். அது எதுக்காக அப்படின்னா, ஹவு ஹீ இஸ் ஹேவிங் ஃபெய்த் இன் காட். ஜோபுக்கு எவ்வளோ ஃபெய்த் காட்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து ஜோப் வந்து எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் கூட இஸ் ஹீ ஹேவிங் ஃபெய்த் இன் காட் ஆர் ஹீ இஸ் வித்ட்ராயிங் ஃப்ரம் த ஃபெய்த் ஆஃப் காட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. அதை தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரின்னு நம்ம சொல்லலாம், ப்ரோஸுங்கிறத விட. சரிங்களா? அண்ட் அடுத்த டாபிக், அடுத்த சப்டிவிஷன் நம்ம பார்க்குறது இஸ் ட்ராமா. ட்ராமாவில் ஃபர்ஸ்ட் ரைட்டர் வி ஆர் ஹேவிங் எஸ் கிறிஸ்டோஃபர் மார்லோ. கிறிஸ்டோஃபர் மார்லோ பற்றி சொல்லணும்னா, he can be considered as the forefather of Shakespeare அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷேக்ஸ்பியருக்கே ட்ராமாங்கிற ஜானரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படி தான் இருக்கணும், இட் ஷுட் பி டிவைடட் இன்டு ஆக்ட் அண்ட் ஷுட் பி டிவைடட் இன்டு திஸ் கைண்ட் ஆஃப் சீன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஷேக்ஸ்பியரே ஃபாலோ பண்ணது வந்து தாமஸ் மார்லோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்படி மார்லோ கிட்ட நமக்கு நிறைய ஃபேமஸ் ரைட்டிங்ஸ் இருக்குது. அதில் நமக்கு நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க டாபிக் பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ். Dr. Faustus is going to be a good tragedy of genre. இது எந்த ஜானர்லேருந்து வந்திருக்கு, நமக்கு ட்ராஜடின்னு சொல்லலாம். ஸோ ட்ராஜடின்னு சொல்லும்போது வாட் திஸ் ட்ராஜடி இஸ் கோயிங் டு டீல் வித் அப்படின்னா, டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான, ஹைலி நாலேஜபிள், பயங்கர இன்டலெக்சுவலான ஒரு பர்சன். அவர் வந்து அக்வயர் பண்ணாத நாலேஜு இந்த உலகத்தில் இல்லை, எல்லா நாலேஜும் அக்வயர் பண்ணிட்டார். ஸோ ஆன் தட் கேஸ் ஹீ வாண்டட் டு டெஸ்ட் ஆர் ஹீ வாண்டட் டு நோ சம்திங் ஆர் லேர்ன்ட் த திங்ஸ் ஃப்ரம் பிளாக் மேஜிக்கையும் நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஸோ ஆன் தட் கேஸ் ஹி லாஸ்ட் ஹிஸ் நாலேஜ், எல்லாத்தையுமே விட்டுட்டு கடைசியில் அவருடைய சோலையே அவர் விற்றுட்டு ஹெல்லுக்கு போகிற நிலைமைக்கு அவர் போயிடுவார், லூசிஃபர் அனுப்பி. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி வருவார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஃபாஸ்டஸ் தான் ப்ரொட்டகானிஸ்ட் அண்ட் அவரே தான் அவருக்கு ஆன்டகானிஸ்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஹீ இஸ் டெஸ்ட்ராயிங் ஹிஸ் லைஃப் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து அவருடைய நாலேஜாலேயே இல்லை, நான் வந்து ஐ எம் செல்லிங் மை சோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு லூசிஃபர் கிட்ட போகிற அளவுக்கு ஆயிடுவார். ஸோ அதுதான் இந்த ஒரு கதையினுடைய ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹவு ஹீ லாஸ்ட் எவ்ரி திங். ஃபாஸ்டஸ்ங்கிறவர் எப்படி எல்லாத்தையும் இழந்தார் அப்படிங்கிறது ஒரு பேத்தட்டிக் ட்ராஜடியாக கொண்டு போய் முடிப்பாங்க. சச் அன் இன்ட்ரெஸ்டிங் ட்ராமா இட் இஸ். ரொம்ப வெல் பிளான்டு ட்ராமாவாக கிறிஸ்டோஃபர் மார்லோ இதை கொடுத்துருப்பார், பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் தாமஸ் கிட்டோடைய த ஸ்பானிஷ் ட்ராஜடி. தாமஸ் கிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப ஹிஸ்டாலஜிக்கலாக போகும். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி பேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் ஸ்பானிஷ் ட்ராஜடி as the topic itself is denoting this is also a tragedy. ஸோ இது என்ன ட்ராஜடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this story is going to deal with a war between two countries, Spanish and Portugal. So in that war, big war, it is a big war. அந்த வாரில் ஸ்பானிஷ் கண்ட்ரியும் போர்ச்சுகல் கண்ட்ரிக்கும் பெரிய வார் நடக்குது. அந்த வாரில் ஸ்பெயின் ஹேஸ் ஒன் த வார். ஆனாலும் இது ட்ராஜடியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, பிகாஸ் தேர் இஸ் நோ சக்ஸஸர்ஸ் டு லீட் த கண்ட்ரி இன் ஸ்பெயின். தட் இஸ் த ப்ராப்ளம். அண்ட் ஹவு ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் ஆர் கோயிங் டு லீட் திஸ் ப்ராப்ளம். அங்கே நடக்கிற அந்த ட்ராமா, அந்த விஷயத்தை தான் ஏன் அவங்க ஜெயிச்சும் இது
ட்ராஜடியாக மாறுச்சு அப்படிங்கிறத தான். அந்த சக்ஸஸஸ் இல்லை அவங்களுக்கு, அந்த சக்ஸஸஸ் ஏன் இல்லாமல் போனாங்க அண்ட் அவங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத தான் இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட் டாபிக் we are dealing here is every man in his humor. Controversially, this is a comical play. This is a comedy play. In the play la, this is a very normal mean ஒரு ஃபேமிலி, ஒரு நார்மல் ஏர்லி இங்கிலீஷ் பீரியட் லைஃப், ஒரு நார்மல் ஃபேமிலியினுடைய ஸ்டோரி இது. பெருசாக அப்படியே ஃபாஸ்டர்ஸ் அப்படி இப்படி சூப்பர் மேஜிக்கல் சூப்பர் நேச்சுரல் அப்படி இல்லாமல், இல்லை பெருசாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார் அப்படிலாம் இல்லாமல் ஒரு காமன் மேனுடைய ஃபேமிலி லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்த பென் ஜான்சன் இந்த காமிக்கல் ட்ராமாவில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ த ப்ரொட்டகானிஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் எட்வர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எட்வர்டினுடைய ஃபாதர் வந்து எட்வர்டினுடைய லைஃப்பை எப்படி அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ எட்வர்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மாரல் டெவலப்மெண்ட், அவன் மாரலான பையனாக இருக்கானா இல்லையா, அவன் ஒழுக்கமாக இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத அவங்க அப்பா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணுறான், எப்படிலாம் அதுலேருந்து அவன் வெளியே வருவான் அப்படிங்கிறத அவங்க அப்பா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள், அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி அவங்க வெளியே வராங்க அப்படிங்கிறத குட்டி குட்டி விஷயங்களாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. சரிங்களா? ஸோ ஹவு அ மேன் இஸ் லீடிங் அ மாரல் லைஃப் அப்படிங்கிறத அவனுடைய ஃபாதர் கண்காணிச்சுக்கிட்டே வராங்க. அண்ட் வாட் ஆர் ஆல் த அந்த மாதிரி விஷயங்களை தான் இது ஒரு காமிக்கல் ஸ்டோரியாக இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிற டாபிக்ஸினுடைய ஒரு சின்ன ஜிஸ்ட். இதை ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவையும் பார்க்கலாம் இந்த ஃபாலோயிங் வீடியோஸ். ஓகேங்களா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் செட் அண்ட் வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. சரிங்களா? எல்லோரும் நல்லா கவனிச்சிருப்பீங்க நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நம்ம டீல் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.